தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. SPCO ஊழியர்களுக்கு ட்ரைனிங் அளிப்பது குறித்து 6/6/2024 அன்று ஒரு விளக்காணையினை அஞ்சல் இலாக்கா வெளியிட்டிருக்கிறது. 12/5/2023 இலாக்காவினுடைய ஆணையின்படி ரெஃப்ரெஷர் ட்ரைனிங் என்பது PTCயிலே யாரெல்லாம் PA SPCO ஆக இருந்து இன்று PA PO ஆக வந்திருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஒரு டீடைல்டான ஒரு கோர்ஸ், ஒரு ட்ரைனிங் என்பது அளிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஏனென்றால் அவர்களுக்கு சேமிப்பு வங்கி, சேமிப்பு பத்திரங்கள் பற்றி இருக்கக்கூடிய அந்த அறிவை விட போஸ்ட் ஆபீஸினுடைய கவுண்டர் வேலைகள் மற்றும் ட்ரெஷரி ஆபரேஷன் போன்றவைகளை பற்றி எல்லாம் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அவர்களுக்கு ஃபினாக்கில், மெக்காமிஷ் போன்ற சாப்ட்வேர்களை இதுவரை கையாண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே எந்தெந்த ஏரியாக்களெல்லாம் அவர்களுக்கு ஒரு பரிச்சயம் இல்லையோ அந்தந்த ஏரியாக்களிலே அவர்களை பயிற்சிவிப்பதற்கான ரெஃப்ரெஷர் ட்ரைனிங் என்பது அளிக்கப்பட வேண்டும். இவைகள் ஒரு ட்ரைனிங் சென்டரிலே உடனடியாக அளிக்கப்பட வேண்டும் என்ற ஆணை வெளியிடப்பட்டிருந்தது. தற்பொழுது 6/6/2024 ஆணையிலே ஏற்கனவே PA SPCO இண்டக்ஷன் ட்ரைனிங் சென்றிருந்தால் அவர்களுக்கு அடிஷனல் இண்டக்ஷன் ட்ரைனிங் என்பது தேவையில்லை. அவர்கள் இண்டக்ஷன் ட்ரைனிங் செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஒரு சில SPCO தோழர்கள் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டு இன்னும் ப்ரொபேஷன் பீரியட் என்பது முடிக்கவில்லை என்றால், ப்ரொபேஷன் சர்டிபிகேட் என்பதை பெறவில்லை என்றால் அவர்கள் இண்டக்ஷனுக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும். ஏற்கனவே PA SPCO ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் பணி பயிற்சிக்கு அளிக்கப்படவில்லை என்றால் அவர்களுக்கு முழுமையான PA இண்டக்ஷன் ட்ரைனிங் என்பது அளிக்கப்பட வேண்டும். ஆக இந்த 2 பேருக்கு மட்டும்தான், ப்ரொபேஷன் முடிக்காதவர்களுக்கு மற்றும் ஏற்கனவே பயிற்சி பெறாத 2 பேருக்கு மட்டும்தான் இந்த இண்டக்ஷன் ட்ரைனிங் என்பது போஸ்டல் ட்ரைனிங் சென்டரிலே அவைகள் நடத்தப்பட வேண்டும். எனவே ட்ரைனிங் சென்டர் அவைகள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். ரெஃப்ரெஷர் ட்ரைனிங்கான ப்ரோக்ராமை தயார் செய்து ஏற்கனவே இண்டக்ஷன் ட்ரைனிங் சென்றவர்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷர் ட்ரைனிங் என்பது அளிக்கப்பட வேண்டும். இந்த ரெஃப்ரெஷர் ட்ரைனிங் என்பது PA PO கேடருக்கு தேவையான அந்த விவரங்களை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று 6/6/2024 ஆணையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நண்பர்களே, நிச்சயமாக பல செய்திகள் இப்படி நாம் பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சேனலே எல்லா தோழர்களுக்கும், எல்லா பிரிவு தோழர்களுக்கும் வரக்கூடிய லேட்டஸ்டான செய்திகளை தவறாமல் அளித்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சியிலே இறங்கி இருக்கின்றோம். இதை நாம் தொடர்ந்த 4 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயம் இது உங்களுக்கு பலனளிக்கும். நீங்களும் இதை பார்ப்பதுடன் அல்லது கேட்பதுடன் இல்லாமல் சம்பந்தப்பட்ட தோழர்களுக்கு நீங்கள் அதை அனுப்பி வைத்தால் அவர்களும் பயன்பெறுவார்கள், அவரை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களும் பயனடைவார்கள். இதைத்தான் நான் உங்களிடம் எதிர்பார்க்கின்றேன். என்ன நண்பர்களே, மீண்டும் சந்திப்போமா? அன்புடன் KVS.